வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் சிந்தனையை எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் நீங்கள். அதற்கேற்றாற் போல காயெல்லாம் அழகாக மூவ் பண்ணி அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவீர்கள். உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சூரியன் நவம்பர் 16 வரைக்கும் இருப்பார். அதனால் குடும்பத்தில் பலவிதமான கவலைகள், குழப்பங்கள், வெளியில் சொல்ல முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெஞ்சில் ஒரு பாரம் இப்படி இருக்குது. இந்த பாரங்கள் குறையும். நவம்பர் 17ஆம் தேதி சூரியன் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்குள்ளே போவார். அப்படி போகும்போது உங்களுக்கு நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் லீஸ் அவுட் ஆகிடும். கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைய போகிறது. நவம்பர் 3ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போவார். தனத்தை பற்றின எண்ணங்கள், பணம் வருமானு எண்ணம் இருந்தது இல்லையா, இப்போ பணம் கையில் கொஞ்சம் கண்ணில் காட்டுறதுக்கு ஆட்சியில் போய் உட்காருவார் சுக்கிரன். அப்போ பணம் வரும். உங்கள் ராசிநாதனான புதன் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தினார். செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார், செய்ய முடியல சார், எதுவும் தடுக்குதுங்க அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா. நவம்பர் 9லேருந்து அதையும் மாறி அவர் வக்கரகதியிலே ஆமி 2ஆம் இடத்தை தொடுவார். அதனால் பண வரவு கொடுப்பார். தைரியம் அப்படிங்கிற ஸ்தானம் தான் உங்கள் ராசியின் 3ஆம் இடம்னு பேர். தன்னம்பிக்கையாக செய்யக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு தைரியத்தின் அதிதேவதையான இந்த செவ்வாயை உட்கார்ந்துருவார். தன லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த விஷயம் கிடைத்திடும். லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கடகராசிக்குள்ளர் குரு. இந்த குரு உச்சத்தில் இருக்கிறார். அவர் வக்கரம் பெறப்போகிறார் நவம்பர் 12ஆம் தேதி. தன் பார்வையை ரிவர்ஸ் பார்வையாக வச்சவங்கன்னா கூட உங்கள் ராசியின் 7ஆம் இடமான மீன ராசி மேலே விழுவார். அப்போது இது வரைக்கும் கலத்திரம் ரொம்ப ஃப்ரிக்ஷனாக இருக்குது. சண்டை சச்சரவுகள், உங்கள் பேச்சுக்கு எதிர் பேச்சு, உங்களை மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் கொஞ்சம் மாறத்துக்கு இந்த குருவின் கடாட்சம் கிடைக்கும். தர்மம் அப்படிங்கிறது உங்கள் கர்மத்தை நிறுத்தி வைக்கும். இது ஒரு பாசிட்டிவ் டோன்னே சொல்லலாம். இந்த குருவின் பார்வை 9ஆம் பார்வை விருச்சிக ராசி மேலே விழும், உங்கள் ராசியின் 3ஆம் இடத்து மேலே. அப்போ இன்னும் உங்களால் புதிய பரிமாணங்களை புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அழகாக புரிய வச்சும் நண்பர்களும் உறவினர்களும் உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வரவு ஓரளவுக்கு சீராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். முதலீடுகள் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து அதற்கான அனுபவசாலிகளை கேட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவான முடிவுகளை ஏற்க வைக்கும். பிள்ளைகள் வழியிலே நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே சில மகிழ்ச்சிகரமான விஷயங்களுக்கு வகுத்து கொடுக்கும் அப்படின்னு தெரியும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவருடைய அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ராசியின் 3ஆம் இடத்தை தொடுவார், அதாவது சூரியனை தொடுவார். அப்படி இருக்கும்போது வியாதிகள், குடும்ப செலவுகள், இது ரெண்டுத்தையும் வைப்பார். இது தெளிவடைய வைப்பதற்காக ஒரு ஐடியா. நீங்கள் எதையுமே ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா எதுக்கு அது ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் கெட்டு போயிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கு ஜுரம் வரும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று உங்களை சரி பண்ணுவதற்காக நடக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஆல் இஸ் வெல்லுன்னு எடுத்துக்கிடுங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் மனசில் பேர்டனாக நின்றுடும். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. சனி பகவான் அவரை பார்க்க போகிறார். அப்போது உங்களுக்கு காசு அப்படிங்கிற விஷயங்களே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது.
இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது கடனை குறைப்பதற்கான வழி. அதற்கான வழிக்கு ஒரு நல்ல உபாயம், நவம்பர் 8ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு சாயங்கால வேளையில் நல்ல அருகம்புல்லை வாங்கிட்டு போய் பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு ஒரு 11 தோப்பு கரணம் போடுங்க. முடிஞ்சால் ஒரு 108 தடவை பிள்ளையார் கோயிலை சுற்றி வாங்க. நல்ல அகலில் நெய்யை ஊற்றி இந்த பிள்ளையாருக்கு அந்த விளக்கு போட்டுட்டு அவரை நல்லா வேண்டிட்டு வாங்க. அன்றைய நாளில் உங்கள் கடனில் ஒரு 10% அடைங்க. மலை போல் இருக்கக்கூடிய கடன் பனி போல் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். இந்த மாதம் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படை வைத்து தின பலன்கள் சொல்வதும், சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் மூமெண்ட் ஆவதை வைத்து கொண்டு மாத பலன்கள் வருட பலன்கள் சொல்வதும் வழக்கம். இது எல்லாமே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருக்கும் பொருந்துமா அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட முறையை பார்க்கும்போது அவருடைய லக்னங்கள், பார்வை பலங்கள் இதெல்லாம் நம்ம முக்கியம். அதுவும் லக்னம் எங்கே உட்காருதோ அதை பேஸ் பண்ணி தான் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் எடுப்போம். அதனால் தனிப்பட்ட முறையிலே இருப்பவர்கள் தன் கேள்விகளை தனிப்பட்ட முறையிலே கேட்டுக்கொள்வது நல்லது. நீங்கள் பார்ப்பதெல்லாம் பொது பலன்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திலே முக்கியமான நிகழ்வுகளிலே பார்க்கும்போது, குரு பகவான் தர்மாதிபதி, இவர் கர்மாதிபதியான சனி பகவானை தன்னுடைய பார்வையால் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்போ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நவம்பர் கொடுக்கும். அப்போ நிறைய விஷயங்களில் புதிய மாற்றங்களை எதிர்நோக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று டகபாராக நிற்கும். நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த குரு சனி இவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தும். கூடுதலாக பார்க்கும்போது எந்த இடத்துல நமக்கு 2 பக்கமே கடல் அப்படிங்கிற தண்ணி இருக்குது, கடகத்திலையும் நீர் மீனத்திலையும் நீர், இந்த 2 தண்ணி அப்படிங்கிற இடத்துல இந்த கிரகங்களின் பார்வை இருப்பதனாலே கூட்டமாக கடல் பக்கமோ இல்லை தண்ணி பக்கமோ இருப்பவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற நோட்டேஷனும் இதில் வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அனுபவபூர்வமாக சில விஷயங்களையும் பார்த்து செயல்படுவது நல்லதுங்கிறத இந்த நவம்பர் எடுத்துக்கொள்வதனால ஒரு ராசிக்கும் இந்த எச்சரிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாகும். வாழ்க வளத்துடன்.